ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் இட்லிக்கு சட்னி சாம்பாரா போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயமாக ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்துருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வச்சு அது மேலே கொதிக்க கொதிக்க இந்த பஜ்ஜி ஊற்றி சாப்பிடும்போது அடடா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி தான். அதுவும் நான் இன்றைக்கி குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேங்க. 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். நம்ம சரி பங்காலாம் இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, கம்மியாக இருந்தாலே போதும். ஒரு 20 பல் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் உரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரெண்டுமே கலந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வேக வச்சுட்டு கடையும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். எல்லா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இருந்தால் நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகத்தூள் இல்லாதனால தாளிக்கும் போதே நான் ஜீரகம் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம விசில் போட போகிறோம். இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சோன்னா இதை அப்பப்போ திறந்து பார்த்துட்டு தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். குக்கரில் வச்சோன்னா பார்க்க முடியாது இல்லையா? அதனால் பிடிச்சி போயிடக்கூடாதுன்றக்காக நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது குக்கரில் விசில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கடைஞ்சி விடணும். இதில் தண்ணி இருக்குது, இதோட கடைஞ்சோன்னா நம்மளால் கடைய முடியாது. அதனால் இந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த தண்ணி தேவைப்படும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இதை நல்லா உக்காந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக கொத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ இதுலேருந்து வடித்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக தொக்கு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. நான் இதுலேருந்து வடித்து வச்ச தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது. அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் காரம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் வத்தல் போட்டு நம்ம கடைஞ்சிருக்கோம், மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்புமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணியுமே உங்களுக்கு பத்தலை, ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மறுபடியும் கொதிக்க வைக்க தான் போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கும் நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது கூட வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நம்ம வேக வச்ச தக்காளி, கத்திரிக்காய் நல்லா வெந்து தாங்க இருக்குது. ஆனால் நம்ம குக்கர்லேருந்து எடுத்து அதை கடைஞ்சதில் நமக்கு ஆறி போயிருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு கொதிக்க இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதிக்க விட்டுறலாம். அதனால தான் நான் சொன்னேன், காரம், உப்பு, தண்ணி ஏதாவது பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ குக்கரை மட்டும் லைட்டாக அலசிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளித்து கொடுத்தாச்சு.
இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்லையுமே ஊற்றி சாப்பிட்லாங்க. இருந்தாலும் இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு இட்லியுமே ரெடி ஆகிடுச்சுங்க. அதே நம்ம எடுத்துடலாம். எப்படியும் வாரத்தில் 4 முறையாவது இட்லி தோசை நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா காலையிலையும் டிஃபன் செய்யணும், நைட்டுக்கும் டின்னர் செய்யணுங்கும் போது ஏதாவது ஒரு வேளைக்கு இட்லி தோசைன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 4-5 நாள் செஞ்சுடுவோம். அப்போ எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ தக்காளி விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலைல டிஃபன் செய்யும்போது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா இதையே நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு கொடுத்துர்லாங்க. ஒரு முட்டை மட்டும் அவிச்சு கொடுத்திங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நிறைய சைடிஷ் ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேங்க. இட்லி பொடி, சட்னி, இட்லி சாம்பார் வகைன்னு நிறைய கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட விற்பனைக்காக அத்தி, பேரிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே பாதாம், முந்திரி எல்லாமே விற்பனைக்காக வச்சுருக்கோங்க. நம்ம இப்போ காம்போ ஆஃபரும் கொடுத்துக்கிட்ருக்கோம். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து என்னென்ன காம்போ கொடுத்துருக்கோன்னு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைன்னா நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொதிக்க இட்லியும் சுட சுட தக்காளி பஜ்ஜி வச்சு நான் சாப்பிட போகிறேங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே இப்போவே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.